அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆனி மாத ராசி பலன்கள் காண்போம். குரோதி வருடத்தின் 3வது மாதம் ஆனி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். ஆனி மாதம் 1 முதல் 32 வரை மிதுன ராசியில் மாத கிரகமான சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். புதன், சுக்கிரன், செவ்வாய் 3 கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர்ச்சியாளர்கள். கன்னி ராசியில் கேது, ரிஷப ராசியில் குரு, மேச ராசியில் செவ்வாய், மீன ராசியில் ராகு, கும்பராசியில் சனி. சந்திர பகவான் உத்திர நட்சத்திரம் கன்னி ராசியிலிருந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 9 நவரங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆனி மாத ராசி பலன்கள் காண்போம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சுகஸ்தானமான 4வது வீட்டிலே சனி அமர்ந்து 10வது பார்வையாக விருச்சிக ராசியை பார்வை செய்து கொண்டிருக்கிறார். இது பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனி. பார்த்திங்கன்னா கடந்த 6 மாதமாக உங்களுக்கு சுகக்கேடு ஏற்பட்டு கொண்டிருக்கும். கடந்த ஓராண்டு காலமாக 2ஆம் வீட்டிற்கும் 5ஆம் வீட்டிற்கும் அதிபதியான குரு 6வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை தலைவிரித்து ஆடி கொண்டிருக்கும். கோர்ட்டு கேஸு, வழக்கு, வெள்ளங்கம், பகை, போட்டி, விரோதம், இந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொல்ல முடியாத துயரங்கள் ஆட்டி படைத்து கொண்டிருந்தது. ஆனி மாதம் 5ஆம் தேதி சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். தைரிய வீரியஸ்தானம் உங்களுக்கு பலமாகிறது. தம்பி, தங்கை, உடன் பிறந்தலுடன் நல்ல அந்நியம் ஏற்படும். 3வது வீட்டை நோக்கி சனி பகவான் வரும்போது ஒரு நல்ல மாற்றங்களை சந்திக்கலாம். வீடு கட்டலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம், பழைய பாக்கி பழைய கடனை கொடுத்து அடைக்கலாம், நல்ல வேலை கிடைக்கும், தொழிலில் நல்ல வருமானம் சம்பாதிக்கலாம். இந்த சனி பகவான் உங்களுக்கு சுகக்கேட்டை நிவர்த்தி செய்கிறார். விருச்சிக ராசிக்கும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் ஒரு 4 வருடங்களுக்கு பிறகு மேச ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். இது பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி என்பதற்கு பகை, நோய், கடன் ஒழியும். உங்களை எதிர்த்து கொண்டிருந்த எதிரிகள், அது வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கலாம், தொழில் செய்யக்கூடிய இடமா இருக்கலாம், அல்லது உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். பகையாளி, எதிரிகள் தொல்லை விலகும். பழைய பாக்கி பழைய கடன் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்புண்டு. நிலபுல சொத்துக்கள் வழியில் சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்ப்பதற்கான வாய்ப்புண்டு. கோச்சாரத்திலே 6வது வீட்டிலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது பெயர், மதிப்பு, மரியாதை, புகழ், கீர்த்தி அடையலாம். அனைத்து சௌபாக்கியங்களும் செவ்வாய் பகவான் கொடுக்க போகிறார். நிலம் சார்ந்து, பூமி சார்ந்து உங்களுக்கு எண்ணங்கள் மேலோங்கும். வீடோ மனையோ நிலமோ வாங்கக்கூடியவர்கள் வாங்கலாம், விற்கக்கூடியவர்கள் விற்கலாம். அதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் வீட்டிற்கும் 5ஆம் வீட்டிற்கும் அதிபதியான குரு விருச்சிக ராசிக்கு 7ஆம் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு குரு பலன் உண்டு. தனக்காரகன் ஜென்ம ராசியை பார்வை செய்யும்போது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பணப்பிரச்சனை நீங்கும். கடந்த 1 வருடமாக உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் குறையும். பகையாளி, எதிரிகள், கடன், அடிதடி சண்டை, வழக்கு வெள்ளங்க, கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரி இருந்த நிலை மாறும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பொறுமொன்னு எதையோ ஒன்று நினச்சி புலம்பிக்கிட்டே இருந்தீங்க. ப்ரெஷரு, சுகரு, உடலில் இரத்தத்தில் நிறைய பிரச்சனை, தொந்தரவுகள் இப்போ சமீப காலமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதிய நோயெலாம் வருது. குரு பார்வையில் அந்த நோயெல்லாம் அப்படியே கண்ட்ரோல் ஆகும். 7ஆம் வீட்டில் குருபலன் வந்திருக்கும் போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். குருபலன் இருக்கும்போது விருச்சிக ராசிக்கு அன்பர்கள் திருமணம் செய்தால் கலத்தர சுகம், காலங்காலம் உங்களுடைய கணவன் மனைவிக்குள் பிரியம், அந்நியம் பிரியாமல் இருக்கும். குருபலன் இல்லாத போது நீங்கள் திருமணம் செய்தீங்கன்னா திருமண வாழ்க்கை நன்றாக இருக்காது. இந்த 1 வருட காலம்
உங்களுக்கு குருபலன் உண்டு. திருமண வயதில் உள்ளவர்கள் முயற்சி செய்து வரன் பார்த்தீங்கன்னா வரன் செட் ஆகும். முதல் தாரமாக இருந்தால் சரி, இரண்டாம் தாரமாக இருந்தால் சரி, திருமணம் நடக்கும். விருச்சிக ராசிக்கு 5வது வீட்டிலே ராகு. கோச்சாரத்திலே 5வது வீட்டிலே ராகு வரும்போது நிலபுல சொத்துக்களில், அதாவது தாத்தா முப்பாட்டனார் வாங்கிய சொத்துக்களில் பிரச்சனைகள் வரும். அது அண்ணன் தம்பி மூலமாக, அல்லது பங்காளிகள் மூலமோ, அல்லது உங்கள் காட்டுக்கோ உங்கள் வீட்டிற்கோ பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் மூலமோ பூரிய சொத்துக்களில் வில்லங்கம் பிரச்சனைகள் வரும். தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளை உங்கள் பேச்சை கேட்காது. பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு அசிங்க அகுமானம் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. கோச்சாரத்திலே 5வது வீட்டிலே ராகு வரும்போது பிள்ளைகளை பற்றியும் பூரிய சொத்துக்களை பற்றியும் புரிந்து கொள்வதற்கான அமைப்பு ஏற்பட்டு விடும். ஆனி மாதம் 1 முதல் சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு வரும்போது ராகுவும் சனியும் நட்சத்திர பரிவர்த்தனை யோகம். திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. முதல் குழந்தையாக இருந்தாலும் சரி, 2வது குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆனி மாதத்திலிருந்து புத்திர பாக்கியம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டு. விருச்சிக ராசிக்கு 8வது வீட்டிலே, விருச்சிக ராசிக்கு 7ஆம் வீட்டின் அதிபதியும் விரயத்திற்கு அதிபதியான சுக்கிரன் ஆனி மாதம் 23ஆம் தேதி வரை அஸ்தங்க நிலையில் இருக்கிறார். ஆனி மாதம் 23ஆம் தேதி பாக்கியத்திற்கு பெயர்ச்சாகிறார். கலத்தரக்காரகன அஸ்தங்க நிலையில் இருக்கும்போது எதிர்பாலினவர்கள் வழியில் கொஞ்சம் தொந்தரவுகள், சங்கடங்கள், அசிங்க அகுமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு காதல் மலரும், உடனே கல்யாணம் நடக்கும். எதிர்பாலினவர்கள் வழியில் நல்ல அந்யோன்யம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் பிரியம் அதிகரிக்கும். கலத்தர சுகம் உண்டு. நண்பர்கள் உறவினர்கள் வழியில் சுக்கிரபகவான் அஸ்தங்க நிலையில் இருக்கும்போது கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. அஷ்டமத்திலே 3 கிரகங்கள் இந்த மாதம் சஞ்சாரம் செய்யும்போது விருச்சிக ராசிக்கு தொழில்ஸ்தானாதிபதி சூரியன் அஷ்டமத்திலே சஞ்சாரம் செய்யும்போது எந்த காரியத்திலும் முன் யோசனையுடன் செயல்படுவது நல்லது. தொழிலில் சில போட்டி பொறாமல் தடங்கல்களை ஏற்படுத்தும், சங்கடங்களை ஏற்படுத்தும். தொழில் மூலம், வேலை மூலம் அதிக கடின உழைப்பு ஏற்படும். கொஞ்சம் ஓவர் டியூட்டி பார்க்கக்கூடிய நிலை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அல்லது முதலாளிகிட்ட சண்டை கட்டிக்கிட்டு வேலை வேணாம் அப்படின்ட்டு விட்டுட்டு வரக்கூடிய நிலை கூட சில பேருக்கு ஏற்படும். ஏன்னா தொழில்ஸ்தானாதிபதி அஷ்டமத்திலே சஞ்சாரம் செய்யும்போது மனஸ்தாபங்கள் ஏற்படும். சூரிய பகவான் தான் தந்தைக்காரகன், அரசுக்காரகன். இந்த சூரியன் 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் அப்பாவிடம் நீங்கள் எதிர்வாதம் செய்யாமல் இருப்பது நல்லது. மனஸ்தாபம் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி உங்கள் முதலாளியிடம் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் சரி, உங்கள் முதலாளியிடம் மனஸ்தாபங்கள் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லது. ஆனி மாதம் 6ஆம் தேதி மேற்கே உதயமாகிறார் புதன். அவர் அஷ்டமத்தில் இருப்பது 8லே மறைந்த புதன் நிறைந்த தனம். திடீர்னு எதிர்பாராத வழியில் லாட்ரி, போட்டி பந்தய, சூது, இந்த மாதிரி பம்பர் பிரேஸ் அடித்து ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய வாய்ப்பு கூட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதனால் ஏற்படுகிறது. ஆனி மாதம் 12ஆம் தேதி வரை விருச்சிக ராசிக்காரர்கள் ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பி பாருங்கள். விருச்சிக ராசிக்கு பாக்கியாதிபதி லாபத்திலே கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து இந்த மாதத்தை தொடங்குகிறார். சந்திரன் கேது என்றாலே ஒரே குழப்பம், ஒரே கஷ்டம், ஒரே தடையாக இருக்குது அப்படின்னு தான் மனம் புலம்பிக் கொண்டிருக்கும். கோடி ரூபா கொடுத்தாலும் நிம்மதி சந்தோஷத்தை பெற முடியாது. விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த மாதம் உங்கள் இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் முருகனை தரிசனம் செய்யுங்கள். முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இஷ்ட தெய்வத்தை வணங்கி நீங்கள் அன்றாட பணிகளை தொடங்குங்கள். விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் 6ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது அதிர்ஷ்டங்கள் பல, திடீர்னு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் பல உங்கள் வாழ்க்கையில் பெற்றுவிடலாம். நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் அரசு வேலையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி,
உயர் பதவி, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன் வந்து எதிர்பாராமல் கிடைக்கலாம். ஒரு ஆஃபர் வந்து திடீர்னு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆனி மாதம் 27 வரை ராசி அதிபதி செவ்வாய் வந்து காட்டுகிறார். சந்திரன் கேது 11வது வீட்டில் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றி கொள்ள வேண்டுமென்றால் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு நீங்கள் வந்து அன்றாட பணிகளை தொடங்குங்கள். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சங்கடங்கள் குறையும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.